அதே நேரத்தில் சுரங்கத்தை அழிக்கிற விவகாரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதியை மேற்கோள் காட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு இந்த நிமிடம் வரை இஸ்ரேலிடத்தில் காத்திரமான எந்த ஒரு செயல் திட்டமும் கிடையாது அப்படின்ட்டாங்க. தண்ணியை போட போறோம், பங்கர் பிளாஸ்டர் பாம் அடிக்க போறோம், இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எந்த ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறார் முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு. வேறு யாரும் சொல்லல, முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு. இது ஒண்ணுமே காத்திரமான முடிவு கிடையாது, அதனால அவங்களை அழிக்க முடியாது. சும்மா சொல்லலாம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர அழிக்க முடியாது என்று சொல்லி, ஆனா அது இல்லாம நம்ம வேற சிஸ்டத்தை யோசிக்கணும்ங்கிறாங்கடா. உலகத்துல இருக்கிற ரெண்டு சிஸ்டம், ஒன்னு குண்டை போட்டு அழிக்கிறது, அதுவும் முடியாதுன்ட்டு. தண்ணியை விட்டு பார்ப்போம்னாங்க, அதுவும் முடியாது. வேற எதைத்தான் பண்றது? சில நேரங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு வீடியோ நம்ம காட்டுவோம், அந்த பகுதியை நமக்கு காட்ட முடியாம போகும். என்னன்னா, ஒரு பங்கரை கண்டா உள்ள போய் பார்ப்போமேன்னு போய் பார்க்கறது. அப்படி போனாங்க. இன்னைக்கு பங்கருக்குள்ளேயே வச்சு செஞ்சாங்க. உள்ள போன குரூப்பை போட்டு என்ன சம்பளாக்கி அத்தனை பேரையுமே அழிச்சு நொறுக்கிருக்கிறாங்க. நொறுக்கினது மட்டுமல்லாம அவங்க அந்த மோப்ப நாயை முன்னுக்கு அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நாய் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடிச்சு வெளியே வீசுற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பங்கர் சிஸ்டம் அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத அவருடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்றது மட்டுமல்லாம, ராய்ட்டர் செய்தி முகமை இன்னொரு செய்தியை சொல்லுது. இஸ்ரேலுடைய உளவுத்துறையினுடைய முன்னாள் மூத்த அதிகாரியாக இருந்த பிஎல் பீங்கோ என்கிறவருடைய பேச்சை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவுல RPG-7 என்கிற ராக்கெட்டுகள், அதே மாதிரி கையெறி குண்டுகள் எல்லாமே ஆரம்பத்தில் இருக்கல. இந்த 2014க்கு பிறகு இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. RPG-7 ஏவுகணைகள் எல்லாம் இவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க. அப்ப ஆயுத களஞ்சிய சாலையெல்லாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கல இஸ்ரேல் என்ன அறிவிப்பான்னா, ஹமாஸுடைய ஆயுத களஞ்சிய சாலையை அழிச்சிட்டோம்பாங்க. அவங்க ஆயுத களஞ்சிய சாலைன்னு வச்சுக்கிட்டு வெளியே வச்சு செஞ்சாங்கன்னா அடிக்கிறது. இப்ப எந்த களஞ்சிய சாலைக்கு எங்க அடிச்ச? இந்த வார்ல எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டீங்களா ஹமாஸுடைய ஆயுத களஞ்சிய சாலையை அழித்திருக்கிறோம்? பூமிக்கு மேல இருந்தா தானே அழிக்கிறதுக்கு, எல்லாம் அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு கீழே இருக்குது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது என்கிற நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இது இன்னைக்கு ராய்ட்டர் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய தொலைக்காட்சிகளில் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்க. அந்த 3 பேரை, இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் 3 பேரை இவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க ஹமாஸ். அந்த 3 பேரையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திடீர்னு வெளியே விட்டுட்டாங்க. அப்ப அவங்க அவர்களுடைய அந்த ஊர் பாஷையில ஹீப்ரு மொழியில கத்திக்கிட்டு வந்ததை இந்த கிறுக்கு கூட்டம் என்ன நம்பிடுச்சுன்னு கேட்டா, ஹமாஸ் தான் வர்றாங்க, ஹீப்ரு மொழியில கத்திக்கிட்டு வர்றாங்க. திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹமாஸினுடைய காசாவில் இருக்கக்கூடிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா, சின்வாரை பொறுத்தவரையில் அவர் ஹீப்ருவில் ரொம்ப திறமையானவர். அப்போ கூட நினைச்சிருப்பாங்க, மொழியை படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஹமாஸ் தான் நம்மளை திசை திருப்புறதுக்கு இதெல்லாம் பண்றான்னு சொல்லி வந்த 3 பேரையுமே கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு பெரிய விசாரணை கமிஷன்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்துங்கடா, எங்க மக்களையே கொண்டு தொலைக்காதீங்கடா என்று சொல்லி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்ரேலுடைய டெல் அவிவை பாதுகாக்கிறதுக்கு கடுமையான முயற்சியை இஸ்ரேலுடைய அரசாங்கம் மேற்கொள்கிறது. தலைநகரத்தை எப்படியாவது பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லி கடுமையான வேலைமானங்களை பார்க்குறாங்க. அதை மீறி கடுமையாக டெல் அவிவிலே தாக்கம் நடக்குதுன்னு வைங்களேன். ஆனால் அவர்களுடைய மிக முக்கியமான நகரங்களாக இருக்கிற அஸ்கலான், அதே போன்று கிரியாத் ஷமோனா, மெட்டுல்லா, அதே மாதிரி ஷெலோமி என்கிற மிக முக்கியமான நகரங்கள், இந்த நகரங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லி அவர்களுடைய மக்களே இன்றைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இந்த முக்கியமான நகரங்களை. ஏன்னா இது டெல் அவிவ் இல்லையான்னு கேட்குறாங்க. ஏண்டா அவங்க என்ன சொல்றாங்க, டெல் அவிவை மட்டும் தான் பாதுகாப்பீங்களா, அஸ்கலானை பாதுகாக்க மாட்டீங்களா, அதே மாதிரி கிரியாத் ஷமோனாவை பாதுகாக்க மாட்டீங்களா, மெட்டுல்லாவை பாதுகாக்க மாட்டீங்களா, ஷ்லோமியை பாதுகாக்க மாட்டீங்களா? இத்தனை நகரங்களுக்கு இவ்வளோ அடின்னு பத்தி எரியுதுங்க. ஏன்னா உள்ள ஜசீரா நுழைய முடியாது. ஜசீராவே மொபைலில் கிடைக்கிற வீடியோக்களை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருந்த மயாதீனுக்கும் தடை விதிச்சிட்டாங்க, அல் மயாதீனுக்கும் தடை விதிச்சு ஓரம் கட்டிட்டாங்க. இப்படி இருக்கிற நியாயமான, அதாவது அரபு ஊடகங்களை ஓரம் கட்டினது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான 6 ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க கொஞ்சம் இந்த செய்திகளை போட்டு காட்டி பாருங்க, இவ்வளவு அநியாயம் நடக்குதுலாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துல லைசனையும் கேன்சல் பண்ணிட்டாங்க.
ஏன்னா அது முடியாது, நீங்க வந்து வேற மாதிரி திசை திருப்புறீங்க அப்படின்ட்டாங்க. எனவே உள்ள விழுகிற அடிகள் வந்து இந்த மொபைல் போன் வழியாக கொஞ்சம் வந்தா தான் உண்டே தவிர மற்றபடி அபிஷியலாக வர முடியாத சில நிலைகள் நிர்பந்தங்கள் இருக்கிறது. ஆனால் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன என்கிற அறிவிப்பும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பொருளாதாரம் வாரத்துக்கு ஒவ்வொரு வீக்லையும் 2.3 பில்லியன் ஷேக்கல்கள் டவுன் ஆகி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கிறது. ஷேக்கல்ங்கிறது இஸ்ரேலுடைய ருபீஸ், இஸ்ரேலுடைய கரன்சி வந்து ஷேக்கலும்பாங்க. நம்ம வந்து ருபீஸ், இந்தியாலையும் ருபீஸ், அதே நேரத்தில் மற்ற நாடுகளில் அமெரிக்காவில் டாலர் வச்சிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்களோட ஷேக்கல். இந்த ஷேக்கல் எந்த அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு வாரமும் 2.3 பில்லியன் அளவுக்கு அவர்களுடைய ஷேக்கல்கள் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2.3 பில்லியன்ங்கிறது சாதாரண அளவா? கடுமையான பொருளாதார நெருக்கடியை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வார் கேபினட் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில், ஈவினிங் போட்ட வீடியோவில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதாவது கத்தாருடைய பிரதமரோடு அவசரமாக ஆஸ்லோவில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு மொசாதுடைய தலைவர் போயிருக்கிறாரு. இதே நேரத்தில் இன்னைக்கு வார் கேபினட் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலில் 2 கேபினட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த யுத்தத்திற்காக வேண்டிய ஒரு அமைச்சரவை தனியாக கேபினட் அதாவது உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கேபினட்ல என்ன இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேட்டா இந்த கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக ஒரு முக்கியமான புதிய உடன்படிக்கைக்கு போவோம் என்று சொல்லி அது தொடர்பான ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு வார் கேபினட் கூடி இருக்கிறாங்க. என்ன முடியல, எப்படியாவது நிறுத்த பார்க்குறாங்க. யுத்தத்தை மொத்தமாகவே நிறுத்திடுவோம், அவங்களோட பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும்ங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. ஹமாஸ் அதுக்கு தயார் இல்லை. இந்த அவங்களோட பாட்டுக்கு இருந்துட்டு போவோம், இந்த மாதிரி காது குத்துற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்காத, இந்த மாமா மச்சாண்டு தோளில் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை. என்னத்துக்கு ரெடியாக இருக்கிறோம்னா சுதந்திரம் நாங்கள் கேட்கறது வேணும், எங்கள் மக்கள் அத்தனை பேரும் ரிலீஸ் பண்ணப்படணும், கேட்கறது எங்களுக்கு வேணும், நாங்கள் போடுற நிபந்தனை வரணும்னு சொல்லி உறுதியாக இருக்கிறாங்க. இந்த கைதி பரிமாற்றத்தை தொடங்குறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம் வார் கேபினட் அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான தகவலாக நமக்கு தெரியும். கடந்த 48 நாட்களாக நடந்த இந்த சீஸ்ஃபயருக்கு முன்னாடி நடந்த யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் படையணி களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தது. அல் குதுஸ் படையணி, ஜஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய அல் குதுஸ் படையணி களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு துணையாக உமர் இப்னு அல் கத்தாப், உமர் ரலியல்லாஹுடைய பெயரில் இருக்கக்கூடிய உமர் இப்னு அல் கத்தாப் படையணி களத்துக்கு வந்தார்கள். அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி படையணி களத்திற்கு வந்தார்கள். இப்படி சில படையணிகளும் களத்திற்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படையணியும் களத்திற்கு வந்திருந்தது. ஆனால் இந்த 48 நாளைக்கு பிறகு சீஸ்ஃபயர் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சண்டையில் இதுவரைக்கும் ரதுவான் முழுமையாக களமிறங்கவில்லை. ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் முழுமையாக களமிறங்கல என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த இடத்திலையுமே உமர் இப்னு அல் கத்தாப் படையணியோ சலாஹுத்தீன் அய்யூபி படையணியோ எந்த இடத்திலையுமே அவர்களும் களமிறங்கிய செய்திகளை நம்ம பார்க்க முடியல. ஏன் களமிறங்காம இருக்கிறாங்கிறத பொறுத்தவரையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா தேவை ஏற்படும் போது களமிறக்கப்படுவார்கள். குறிப்பாக அதாவது கஸ்ஸாம் பிரிகேட்ல மட்டும், கஸ்ஸாம் படையணியில மட்டும் 14க்கு மேற்பட்ட இது போன்ற படையணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் அவர்கள் ஒரே ஒரு படையணியை தான் களத்தில் இறக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஃபதஹ் என்கிற ஒரு புதிய படையணி களத்திற்கு வந்திருக்கிறது. வந்தது மட்டுமல்ல, கான் யூனுஸ் பகுதிகளில் அவங்க தான் இன்னைக்கு ரொம்ப செய்திகளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பல காரியங்களை நகர்த்தி இருக்கிறது யாருன்னு கேட்டால் கான் யூனுஸ் பகுதிகளில் இந்த ஃபதஹ் படையணி. இவர்கள் யார், இவருடைய பின்னணி என்ன, இவங்களுடைய அந்த பலம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்கிறதெல்லாம் நாளைக்கு நாளன்னைக்கு நடக்கக்கூடிய விவகாரங்களை நம்ம பார்க்க முடியும். இவங்க இந்த ஃபத்ஹ்ங்கிறது கஸ்ஸாமுடைய ஒரு பிரிவா அல்லது ஃபத்ஹ் என்பது அல் குதுஸினுடைய ஒரு பிரிவாக இருக்கிறாங்களா அல்லது அவங்க ஒரு தனித்த 11 குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த காசாவுக்குள்ள இந்த ஹமாஸ் மாதிரி 11 குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த 11 குழுட்டையும் கஸ்ஸாம் பிரிகேட் ஹமாஸுக்கு மட்டும் 40,000 பேரை கொண்ட படையணி இருக்கிறார்கள். மீதி உள்ள இந்த 11 குழுக்கள்லையும் ஒவ்வொருத்தருக்கு 10,000 வச்சா கூட யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் வரும். 5,000 வச்சாலே எத்தனை வரும்ங்கிறத யோசிச்சு பாருங்க. அது ஒரு 50,000 வந்துடும். அப்ப இந்த படையணிகள்ல ஒரு தனியான ஒரு படையணியா
என்பது தெரியவில்லை. ஆனால் ஃபத்ஹ் என்கிற ஒரு படையணி இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறது. வந்தது மட்டுமல்லாம நிறைய சம்பவங்களை இன்னைக்கு அவங்க பண்ணி இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் பொறுத்து பார்ப்போம். இந்த போரில் கண்டிப்பாக அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள். அதற்கான முஸ்தீபுகள் தான் தற்போது நடந்து வருகிறது.